சார் பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிருந்த கோர்டான கூட வந்து இங்கிலாந்தோட அந்த மேலாளர் வந்து சப் பண்ணிருவாரு. இத நீங்க எப்படி சார் பார்க்கிறீங்க? அவர் தான் அந்த டீமோட கீ பிளேயரா இருந்தாரு. நெறைய சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிளேயர தூக்கி ஒரு 72 மினிட்ஸ்லயே வெளிய உட்கார வைக்கிறது சரியான முடிவா? பிளண்டருங்க. இங்கிலாந்து மேனேஜர் தாமஸ் டூக்கல் தான் இந்த போட்டியை தோத்துருக்கிறார். நான் இங்கிலாந்து தோத்துன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு முழு முதல் காரணம் அவர் தான். ஏன்னா அந்த லீடு எடுத்ததுக்கு அப்புறம் இங்கிலாந்து கிட்ட பந்தே இல்லை, அட்டாக்கே பண்ணல. அட்டாக் பண்ணலனா கூட பரவாயில்ல, பொசிஷன் கூட வச்சுக்கலீங்க. நீங்க லீடு எடுத்ததுக்கும் அப்புறம் அர்ஜென்டினா ஈக்குவலைஸ் பண்ணதுக்கும் இடையில ஒரு 10% 12% தாங்க பொசிஷன் வச்சிருந்தாங்க இங்கிலாந்து. ஏன்னா விளையாடவே விரும்பல. அவருடைய சப்ஸ்டியூஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இந்த லீடை நம்ம காப்பாற்றணும், நம்ம இன்னொரு கோலை அடிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அது ரொம்ப 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 தவறான முடிவு. அதுல தான் இந்த மேட்சை இங்கிலாந்து தோத்தாங்க. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி கார்டன் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. ஒரு அட்டாக்கிங் பிளேயர். அவர் வந்து கோல் அடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் தொடர்ந்து இங்கிலாந்துக்கு நல்லா விளையாடிட்டு இருக்காரு. அவர் தான் வந்து நார்வேக்கு எதிராக பெல்லிங்ஹாம்க்கு இந்த ஈக்குவலைசிங் கோலுக்கு அசிஸ்ட் கொடுத்தாரு. அப்புறம் டிஆர் காங்கோவுக்கு எதிராக ஹாரி கேனுக்கு 2 அசிஸ்ட் அவர் தான் கொடுத்தாரு. பிரில்லியன்ட் பிளேயர். அதனாலதான் அவர் பார்சலோனா போறாரு. அவரை எடுத்துட்டு எஸ்ரி கோன்சான்னு சொல்லிட்டு ஒரு டிஃபெண்டரை கொண்டு வந்தார். அப்போ பேக் லைன் வந்து 5 மேன் பேக் லைன் ஆயிடுச்சு டிஃபென்ஸ். அதுல தாங்க மேட்ச் இழந்தாரு தாமஸ் டூக்கல். நிறைய கேள்வி அவரை கேட்கணும். ஏன்னா அவரை எதுக்காக வந்து இங்கிலாண்டை ஹையர் பண்ணாங்கன்னா, ஃபைனலுக்கு போகணும், ட்ராஃபி அடிக்கணும்னு. ஏற்கனவே வந்து செமிஃபைனலுக்கு எடுத்துட்டு போயிட்டார். நீங்க வந்து கேரட் சவுத் கேட் 2018 செமிஃபைனலுக்கு எடுத்துட்டு போயிட்டார். பட் அடுத்த கட்டம் தான் கஷ்டமா இருந்தது. அதுக்காக தான் வேற நாட்டை சேர்ந்த, ஜெர்மனியை சேர்ந்த தாமஸ் டூக்கலை கொண்டு வந்தாங்க. அவர் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம மெக்சிகோக்கு எதிராக, நார்வேக்கு எதிராக கொஞ்சம் டிஃபென்சிவா விளையாண்டோம், அது நம்மளுக்கு உதவியா இருந்தது, நம்ம ஜெயிக்க உதவி செஞ்சது, அதே டாக்டிக்ஸை இங்க பயன்படுத்தலான்னு 60வது நிமிஷத்திலே முடிவு பண்ணிட்டார். நீங்க கடைசி 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல செய்யலாங்க. அதுவும் நீங்க ஒரு கோலை வச்சுக்கிட்டு, ஒரு கோல் லீடை வச்சுக்கிட்டு எப்படிங்க ஒரு என்டையர் ஆஃப் நீங்க வந்து டிஃபென்சிவா ஆட முடியும்? இந்த முடிவுக்கு அவர் பொறுப்பு ஏற்றுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பதவி விலகணும். தாமஸ் டூக்கல் பதவி விலகணும். ஏன்னா ஹாரி கேன், ஜூட் பெல்லிங்கம், ஆண்டனி கார்டன் மாதிரி நல்ல பிளேயர்ஸ் அடுத்த வேர்ல்டு கப்புக்கு கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால இந்த முடிவுகளுக்கு தாமஸ் டூக்கல் 100% பொறுப்பு எடுத்துக்கணும். அவரால் தான் இந்த 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 லாஸே நான் சொல்லுவேன். அர்ஜென்டினா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்னப்பா அது, இங்கிலாந்து விளையாடவே இல்லை, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அதாவது அந்த கோல் மவுத்லேயே இருக்கிறாங்க, பாக்ஸை விட்டே வெளியில வரல. எல்லா டிஃபெண்டர்ஸும் போய் அங்கேயே விட்டுக்கிட்டாங்க. இவங்க திரும்ப திரும்ப கிராஸ் அடிக்கிறாங்க. எவ்வளோ கிளாஸ் நீங்க டிஃபெண்ட் பண்ணுவீங்க? தொடர்ந்து கிராஸஸ் வந்துகிட்டே இருந்ததுன்னா டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்க. கான்சென்ட்ரேஷனை ஒரு கட்டத்தில் எழுந்துருவாங்க. அதுதான் நடந்தது. இப்போ இந்த என்சோ பெர்னாண்டஸோட கோலும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கோல் ஃப்ரம் அவுட் சைட் தி பாக்ஸ். நீங்க 5 டிஃபெண்டர்ஸ், 6 டிஃபெண்டர்ஸ், 7 டிஃபெண்டர்ஸ் பாக்ஸ்ல இருந்தாலும் ஏதாவது ஒரு கேப் இருக்கும். எல்லா பந்தையும் நீங்க வந்து தடுக்க முடியாது, உங்களுக்கு ரியாக்ஷன் டைம் கிடைக்காது. பாவங்க பிக்ஃபர்டு, இங்கிலாந்து கோல் கீப்பர், நல்ல நல்ல சேவ்லாம் பண்ணாரு. எவ்வளோ சேவ் தான் பண்ணுவார் சார்? அது மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த இங்கிலாந்து ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாமே இந்த டோர்னமெண்ட்டில் கொஞ்சம் டிஃபென்சிவாக தான் இருந்திருக்கு. அதுவும் அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா கடைசி 3 மேட்ச்லையுமே அவங்க கம்பேக், அதாவது 70 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் எப்படி ஒரு பயிற்சியாளர் அந்த முடிவை எடுத்தார்? இதுக்கு அவர் 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 ஒரு சீனியர் ஒரு பயிற்சியாளர் வேற, அவர் எப்படி இந்த முடிவு எடுத்தார் நீங்கள் பார்க்குறீங்க சார்? இதை நம்பவே முடியல ஜாஷ்வா. இந்த பிளண்டர் அவர் எப்படி செஞ்சாரு? அதாவது அவருக்கு தெரியும், அவர் எகிப்து மேட்சை பார்த்துருப்பாரு. அதுல எப்படி விளையாண்டாங்க அர்ஜென்டினா. 2 கோல் டவுனா இருந்ததுக்கு அப்புறம் கடைசி 15 நிமிஷத்துல எப்படி திருப்பினாங்க, 3 கோல் அடிச்சாங்கிறத பார்த்துருப்பாரு. அதனால இவங்க வந்து இந்த அர்ஜென்டினா டீம் வந்து மெக்சிகோவோ நார்வேயோ கிடையாது. இது ஒரு டாப் கிளாஸ் சைடு. அதுவும் பின்தங்கி இருந்தா அடிப்பட்ட மிருகம் மாதிரி வராங்க. கடைசி வரைக்கும் தொடர்ந்து போராடுறாங்க. பிரில்லியண்டா கம்பேக் பண்றாங்க. அதெல்லாம் அவர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். இவ்வளோ பெரிய பயிற்சியாளர், சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து பிஹெச்ல கோச்சா இருந்திருக்காரு. ஃபுட்பால் தான் ஒரு வாழ்க்கை. பட் வந்து இதுல நிச்சயமா அவர் தவறு செஞ்சுட்டாரு. நிறைய இங்கிலாண்டை சேர்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே அவர் தான் கேள்வி கேட்குறாங்க. இந்த மேட்சை இங்கிலாந்து தோக்கல, அவங்களுடைய மேனேஜர் தாமஸ் டூக்கல் தான் தோத்துருக்காரு. அந்த முடிவை என்னால ஜீரணிக்கவே முடியலைங்க. அடுத்த 2 டிஃபென்ஸ், அடுத்த 2 சேஞ்ச் பண்ணாரு. அது 2 டிஃபெண்டர்ஸ். நீங்க
ஆந்தனி கார்டன் எடுத்துட்டு கொண்டு வந்தது, அதை பத்தி பேசுனீங்க. அதுக்கப்புறம் அவங்க 80வது நிமிடங்களுக்கு மேலேயே அவர் கொண்டு வந்தது வந்து அட்டாக்கிங் பிளேயர்ஸ் கிடையாது, ஃபுல்லா டிஃபெண்டர்ஸ். பிச்சு ஃபுல்லா டிஃபெண்டர்ஸ் வச்சு ஆளலாம் நினைச்சாரு. அர்ஜென்டினா பிச்சு எடுத்துட்டாங்க. சார் இந்த உலகக்கோப்பையில் இங்கிலாந்துக்கு ஒரு ஸ்டார் பிளேயர்னா அது வந்து டெக்லான் ரைஸ் தான். அதாவது மிட்ஃபீல்டில் வந்து இங்கிலாந்துக்கு அவர் தான் தூணாக இருந்தார், அவரை கூட எடுத்திருக்காரு. இது இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அது இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸில் வந்து. அதாவதுங்க, அவர் அந்த மேட்சை பார்த்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து டக் அவுட்ல பெஞ்ச்ல இருந்து மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அத கிராசஸ் மேல கிராசஸ் வந்துகிட்டே இருக்கு. இங்கிலாந்து பந்தையே பார்க்கல. பந்து எப்படி இருக்கும்னு 70வது நிமிஷத்துக்கு அப்புறம் இங்கிலாந்துக்கு தெரியாது. அது ரவுண்டா இருக்குமா சதுரமா இருக்குமா அந்த ஐடியா கூட அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா தொடவே இல்லை பந்தை. ஏன்னா பந்து வந்துகிட்டே இருக்கு. அதுவும் ரைட் சைட்ல இருந்து எல்லா பிளே. மெஸ்ஸி வந்து பிரில்லியண்டா கிராசஸ் போடுறாரு. மெக்காலிஸ்டரே 2 முறை வந்து கோல் அடிச்சிருக்கணும். அப்புறம் உள்ள வந்த நிக்கோ கொன்சாலஸ் ஒரு கோல் அடிச்சிருக்கணும். அந்த மாதிரி அவங்க அட்டாக் பண்ணும்போது இவர் என்ன பண்ணணும்? ஒரு கோல் லீடு பத்தாது, எந்த தருணத்தையும் அதை நம்ம இழந்துடலாம். கிரிக்கெட்ல சொல்லுவாங்கல்ல, அட்டாக் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ். நீங்க உங்க கோலை ப்ரொடெக்ட் பண்ணா இன்னொரு கோல் போடணும். அதாவது நம்ம பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, எந்த தருணத்திலையும் அர்ஜென்டினா ஈக்குவலைஸ் பண்ண போறாங்க. அது இட் வாஸ் ஒன்லி a மேட்டர் ஆஃப் டைம் அப்படிங்கிறது வந்து பார்க்கிற குழந்தை கூட தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து டூக்கலுக்கு எப்படி தெரியலன்னு எனக்கு புரியல. அதனால அவர் அட்டாக்கிங் சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கணும். ராஷ்போர்டை முன்னாடி கொண்டு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் புக்காயா சாக்கோ இருக்காரு, அவரை முன்னாடி கொண்டு வந்திருக்கணும். அல்லது ஃபார்வர்ட்ஸ் ஐவன் டோனி கூட முன்னாடி கொண்டு வந்திருக்கலாமே. ஆனா அவர் அட்டாக்கே பண்ண வேணாம், நம்ம வந்து டான் பர்ன் மாதிரி ஒரு பெரிய ஒரு 2 மீட்டர் உயரம் உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபெண்டரை வச்சு பாக்ஸ்குள்ள வர பந்தெல்லாம் ஹெட் பண்ணி வெளில அமிச்சா போதுன்னு நினைச்சிட்டாரு. இது ரொம்ப ரொம்ப தவறான முடிவு. உண்மையிலேயே வந்து இங்கிலாந்து ஃபேன்ஸ்லாம் கதறாங்க, எப்படியா இப்படி பண்ண, இது எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எல்லாருமே பாவமா இருக்கு. அவங்க வந்து கப் இஸ் கம்மிங் ஹோம், இந்த முறை நம்ம டைட்டில் ஜெயிச்சிடலாம், 66க்கு அப்புறம் ஜெயிக்கிறதுக்கான சரியான வாய்ப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. 2024 யூரோல வந்து ஃபைனல்ல ஸ்பெயின் கிட்ட தோத்தாங்க, அதுக்கு பழி வாங்கிடலாம், நல்லா ஆடிடலாம்னு நினைச்சாங்க. அது எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க. உண்மையிலே பாவமா தான் இருக்கு. இங்கிலாந்து பிளேயர்ஸை பார்க்கும்போதும் ஃபேன்ஸை பார்க்கும்போதும் ஏன்னா பிளேயர்ஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியாது, அவங்க வந்து விளையாட தான் முடியும். ஹாரி கேனே சொல்லியிருக்காரு, நாங்க கொஞ்சம் சரியா விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கோச்சோட பொறுப்பு தானே சார். இந்த வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்தோட பெரிய பலமாக இருந்ததே அவங்க வந்து இந்த செட் பீஸ்லேருந்து அடித்த கோல்ஸ் தான். ஆனால் இந்த டைம் அப்படியே ஆப்போசிட்டாக அர்ஜென்டினா அந்த இடத்துல ரொம்ப வீக்காக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா செட் பீஸ் கோல் அடிச்சிருக்காங்க. அது நீங்கள் எப்படி சார் பார்க்கீங்க? அர்ஜென்டினா கிட்ட வந்து ஒரு இந்த போட்டியில இந்த ஹங்கர் இருந்ததுங்க. ஓகே, 2 கோலும் இன்னைக்கு வந்து செட் பீஸ் கோல்னு சொல்ல முடியாது. அர்ஜென்டினா அடிச்சது வந்து இவர் வந்து லாங் ரேஞ்ச் கோல் அடிச்சாரு என்சோ பெர்னாண்டஸ். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோயிங் மூவ்ல மெஸ்ஸி தன்னுடைய வலது காலால கொடுத்த கிராஸ், மெஸ்ஸியோட இடது கால தான் நம்மளுக்கு தெரியும், அவர் வலது காலால கொடுத்த கிராஸை வந்து சப்ஸ்டியூட் லவுட்டாரா உள்ள அடிச்சாரு. இவங்க கிட்ட, அதாவது இங்கிலாந்து கிட்ட அந்த பிலீஃப் இல்ல, நம்ம இன்னொரு கோல் அடிக்க முடியும் நம்பிக்கை இல்லாம ஆடினாங்க. ஆனா அர்ஜென்டினா நம்ம கோல் அடிக்க முடியும், ஏற்கனவே எகிப்துக்கு எதிராக அது மாதிரி அடிச்சிருக்கிறோம், கேபோ வெர்டேக்கு எதிராக ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிச்சிருக்கிறோம், சுவிட்சர்லாந்து மேட்ச் கூட கஷ்டம்தான், நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். நம்மளால கடைசி தருணத்துல கடைசி 10 நிமிஷத்துல கோல் அடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எல்லா அர்ஜென்டினா வீரர்கள்கிட்டையும் இருந்தது. அவங்க அந்த நம்பிக்கையை இழக்கவே இல்லை. அதுதாங்க, அதாவது நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம், ஸ்பெயின் அதுக்கப்புறம் பிரான்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா டேலண்ட் வச்சிருக்காங்க. ஆனா நம்பிக்கை விடாமுயற்சி அப்படின்னா அர்ஜென்டினா தான். அதுவும் மெஸ்ஸி 39 வயசுல இந்த மாதிரி கொளுத்துன்னு கொடுத்துறாரு, நம்பவே முடியல. எப்படி அவர் கொடுக்குற கிராசஸ்லாம் அக்யூரேட்டா இருக்கு, கரெக்டா அவர் நினைச்ச இடத்துக்கு போகுது. அது வந்து நீங்க மேட்ச் முடிகிற தருணத்துல கிட்டத்தட்ட 40 வயசு ஆகிறவர் எப்படிங்க அப்படி ஆட முடியும்? இதெல்லாம் வந்து நம்ம வேர்ல்டு கப்ல பார்த்ததே கிடையாதுங்க. ஒரு அவுட்ஃபீல்டு பிளேயரு ஒரு மேட்ச் ஃபுல்லா ஆட முடியுது, 120 நிமிஷம் ஆட முடியுது, கடைசி தருணங்கள்ல கூட மீனிங்ஃபுல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது அவரோட டீமுக்கு. இதெல்லாம் உலக அதிசயங்க. மெஸ்ஸி என்னை பொறுத்த வரைக்கும் 8வது உலக அதிசயம், அவ்வளவுதான்.